ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். மிக அருமையான வேதவசனம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பவுலுக்கு எப்படியாக இருந்தார், எப்படி ஊழியம் செய்தார் என்பதை மிக தெளிவாக அவர் இங்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நமக்காகவும் கூட இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இந்த நாளில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் பவுலுக்கு தேவன் துணையாக நின்றிருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவன் நமக்கும் இந்த நாள் மட்டும் துணையாக நின்றிருக்கிறார். இன்னும் நாம் மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதுபோல் அவருடைய நாட்களில், பவுலுடைய நாட்களில் அதை எல்லாவற்றையும் பிரசங்கித்து அவர் நிறைவேற்றி அந்த ஊழியத்தை முடித்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய ஊழிய காலத்திலும் ஊழியத்தின் நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மால் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்று அநேகருடைய ஊழியத்தில் அநேக குழப்பங்கள், வேதனைகள், ஊழியத்தில் அநேக துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அநேகருக்கு ஏன் இந்த ஊழியத்திற்கு நான் வந்தேன் என்று பல கேள்விகள் அநேகருடைய உள்ளத்தில் எழும்புகின்றன. ஆனால் பவுல் சொல்கிறார், என்னால் பிரசங்கிக்கப்படுகிறது எல்லாம் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஊழியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கொண்டு தேவன் அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு துன்பங்கள், வேதனைகள், ஊழியத்தில் பல பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதபடி பவுலை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் அவருக்கு துணையாய் நின்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துணையாய் நின்று ஊழியத்தில் நம்மை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் தேவன் நம்மை ஏன் ஊழியத்துக்கு அழைத்தார் என்று நம்முடைய உள்ளத்தில் கேள்விகள் இருக்கும் என்றால் பவுல் பதில் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். புறஜாதியார் எல்லாரும் உங்களுடைய வார்த்தைகள், வேதத்திலிருந்து போதிக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்பதற்காக தேவன் பவுலை அழைத்திருக்கார். அதுபோல நம்மையும் இந்த நாட்களிலே அநேக புறஜாதிகள் இந்த வசனத்தை கேட்கும்படியாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. ஊழியத்தை செய்கிற நாம் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் சோர்வுகள் வருகிறது, ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். நம் மூலமாக பிரசங்கிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்மோடு கூட இருந்து பிரசங்கிக்கும்படியாக அவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, புறஜாதியார் எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் நம் மூலமாக உதவி செய்கிறார். அன்று பவுலுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்க. சிங்கம் என்பது சத்ருவை குறிக்கிறது. சத்ரு அநேக நேரங்களில் ஊழியம் செய்கிற அநேகரை விழுங்கலாம் என்று பார்க்கிறான். அப்படி பவுலுக்கும் அந்த சூழ்நிலைகள் நேர்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்ரு நம்மை விழுங்கலாம் என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் துணை நின்று செய்த எல்லா காரியத்திலும் இந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட
இருந்து தேவன் நமக்காக இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து இன்னும் அவருடைய பாதையில் ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வேலையில கூட பவுலை குறித்து, அவர் செய்த ஊழியத்தை குறித்து, அவர் எப்படிப்பட்ட காரியங்களில் சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவன் நீர் ஆண்டவர் அவருக்கு துணையாய் நின்று சிங்கத்தின் வாயிலென்று ரட்சிப்பை கொடுத்து பலப்படுத்தி நடத்துவது போல இந்த நாட்களில் உம்முடைய வேலை செய்கிற எங்களுக்கும் நீர் துணையாய் நின்று எங்களை பலப்படுத்தி அநேக புறஜாதிகளை இந்த வார்த்தை கேட்கும்படியாக, அநேக புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட மேலான உங்கள் அன்புக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.